கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, வற்றாத நீரூற்று ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 166வது வேத வினாவிடை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாள் வேத வினாவிடை பகுதியின் தலைப்பு யார் இவர்கள்? அதாவது வேதத்திலே சொல்லப்பட்டுள்ள 2 வார்த்தைகளை தொடர்ச்சியாக உங்களுக்கு இங்கே திரையில வரும். அந்த தொடர்ச்சியான வார்த்தையை பார்த்து அந்த வார்த்தைக்குள் இருக்கிற நபரையோ அல்லது நபர்களையோ நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். சரி, நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? வார்த்தைக்குள்ள இருக்கிற நபரையோ அல்லது நபர்களையோ நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீர்கள். இந்த நாளின் முதலாவது கேள்விக்கு செல்வோம். முதலாவது கேள்வி, உங்களுக்கு திரையில கேள்வி வரும். நெருப்பும் கத்தியும், நெருப்பும் கத்தியும், இந்த வார்த்தைகளை வைத்து ஒரு நபரை வேதாகமத்தில் இங்க கண்டுபிடிக்க வேண்டும். யார் இவர்கள்? நெருப்பும் கத்தியும், நெருப்பும் கத்தியும் என்று சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகத்தில் வருகிற நபர் யார்? ஒரு பிரபலமான ஒரு சம்பவம். எளிதாக நாம் இதை கண்டுபிடித்து விட முடியும். நெருப்பும் கத்தியும் கண்டுபிடிச்சிட்டீங்களா? ரொம்ப ஆழமா திங்க் பண்ண வேண்டியது இல்லை, ரொம்ப எளிதான கேள்வி. நெருப்பும் கத்தியும். விடை என்பது ஆபிரகாம். ஆபிரகாம் மகனை பலியிடுவதற்கு நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டு போனதை நம் வேதாகமத்துல நம்ம படிக்கிறோம். விடை என்பது ஆபிரகாம். ஓகே, இந்த நாளின் 2வது கேள்விக்கு நாம் செல்வோம். இந்த நாளின் 2வது கேள்வி, அப்பமும் திராட்சரசமும். அப்பமும் திராட்சரசமும், ஒரு நபரை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். யார் கண்டுபிடிக்கிறான்னு பார்க்கலாம். அப்பமும் திராட்சரசமும் வேதாகமத்துல எங்கெல்லாம் அப்பத்தை பத்தி பேசுது, அதுவும் குறிப்பா அப்பவும் திராட்சரசமும் சேர்ந்து பேசப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அங்க குறிப்பாக ஒரு நபர் சம்பந்தப்பட்டிருக்கிறார். அந்த நபரை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். யார் கண்டுபிடிக்கான்னு பார்க்கலாம். அப்பவும் திராட்சரசமும். விடை என்பது மெல்கிசேதேக்கு. மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் ஆபிரகாமுக்கு கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு கொடுத்ததை பார்க்கிறோம். ஆதியாகம புத்தகத்திலே விடை இருக்கிறது. இந்த நாளின் 3வது கேள்வி, எண்ணெயும் மாவும். எண்ணெயும் மாவும், இது ரொம்ப எளிதான கேள்வி, நீங்கள் ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. எண்ணெயும் மாவும், இது எங்க பார்க்கிறோம்? இதுக்கு சம்பந்தப்பட்ட நபர் ஓகே, எலியா. எலியா சாரிபாத் விதவையின் வீட்டுக்கு செல்கிறார். எண்ணெயும் மாவும் குறையாது இருந்ததை நம்ம பார்க்கிறோம். எண்ணெயும் மாவும் குறையவில்லை. அடுத்தது பாலும் தேனும். பாலும் தேனும், இதற்கு சம்பந்தப்பட்ட நபர்கள் யாரை நீங்க கண்டுபிடிப்பீங்க? பாலும் தேனும், யார் இவர்கள்? பாலும் தேனும், இதுவும் லேசான கேள்வி, எளிதாக பதிலளிக்கக்கூடிய ஒரு கேள்வி. பாலும் தேனும், பாலும் தேனும் ஓடுகிற தேசம் கானான் தேசம் என்று அதனுடைய செழிப்பை பற்றி சொல்கிறது. அதற்கு சம்பந்தப்பட்ட நபர்கள் யார்? காலேப் யோசுவா. காலேப் யோசுவா என்பவர்கள் இந்த பாலும் தேனும் என்ற கேள்விக்கான விடையாக இருக்கிறார்கள். இந்த நாளின் 5வது கேள்விக்கு நாம் செல்வோம். 5வது கேள்விக்கு செல்வோம். அப்பமும் மீனும். அப்பமும் மீனும் எங்க படிக்கிறோம்? அப்பமும் மீனும், இதுவும் ரொம்ப எளிதான ஒரு கேள்வி. உடனே நம்முடைய மைண்ட்ல கிளிக் ஆயிருக்கும். இது 5 அப்பம் 2 மீன் அற்புதத்தை குறிக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீனை அநேக பேருக்கு போஷிக்க கொடுத்த அனுபவத்தை நம்ம படிக்கிறோம். ஓகே, இந்த நாளின் 6வது கேள்விக்கு செல்வோம். இந்த நாளின் 6வது கேள்வி, வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும், இந்த 2 வார்த்தைகள்ல ஒருத்தர் சம்பந்தப்படுறாரு. யார் இவர்? வெட்டுக்கிளி, காட்டுத்தேன். ஏற்பாட்டுல படிக்கிறோம். வெட்டுக்கிளி, காட்டுத்தேன். ஓகே, வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும், இந்த கேள்விக்கான விடையில யோவான் ஸ்நானகன் என்பவரை நம்ம படிக்கிறோம். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவருக்கு ஆகாரமா இருந்ததாக நம்ம படிக்கிறோம். வெட்டுக்கிளின்னா அந்த பறக்கிற அந்த வெட்டுக்கிளி கிடையாது, அது ஒரு வகை உணவு என்று சொல்லி வேதத்துல நம்ம படிக்கிறோம். ஓகே, அடுத்ததாக அப்பமும் இறைச்சியும். அப்பமும் இறைச்சியும்,
ஏற்கனவே ஒரு பதில நம்ம பார்த்தோம். அப்பமும் இறைச்சியும் யார் கண்டுபிடிக்கான்னு பார்க்கலாம். அப்பமும் இறைச்சியும் சம்பந்தப்பட்ட நபர் யார்? விடை என்பது எலியா தீர்க்கதரிசி. எலியா தீர்க்கதரிசி கேரித் ஆற்றங்கரையில இருக்கும் பொழுது ஆண்டவராய் தேவன் காகங்களை கொண்டு அப்பமும் இறைச்சியும் கொடுத்து போஷித்த அனுபவத்தை நம்ம வேதாகமத்துல நம்ம பார்க்கிறோம். அப்பமும் இறைச்சியும் எலியா. இந்த நாளின் எட்டாவது கேள்விக்கு நாம் சொல்லுவோம். தீவட்டி எண்ணெய். தீவட்டி எண்ணெய், இதுவும் எளிதான கேள்வி. தீவட்டி எண்ணெய் யாரை குறிக்கிறது? தீவட்டி எண்ணெய். ஓகே, இந்த கேள்விக்கான விடை 10 கன்னிகைகள். அதுல 5 கன்னிகைகள் தீவட்டி எண்ணெயை கொண்டு சென்றார்கள். 5 பேர் எண்ணெயை கூட கொண்டு செல்லவில்லை. ஓகே, இந்த நாளின் 9வது கேள்வி. திராட்சரசமும் மதுபானமும். இதற்கு சம்பந்தப்பட்ட ஒரு நபர் யார்? திராட்சரசமும் மதுபானமும் கண்டுபிடிச்சீங்களா? திராட்சரசமும் மதுபானமும் அநேக கேள்விகள் எளிதாகத்தான் இருந்திருக்கிறது. இதுவும் எளிதான கேள்விதான். திராட்சரசமும் மதுபானமும் யாரை குறித்து சொல்லப்படும் பொழுது இந்த வார்த்தை வருகிறது? திராட்சரசமும் மதுபானமும். கண்டுபிடிச்சிட்டீங்களா? பைபிளை நீங்க செர்ச் பண்ணீங்கன்னா எக்ஸாக்டா அந்த வார்த்தையை போட்டாதான் கிடைக்கும். இல்லைன்னா நிறைய வசனங்கள் உங்களுக்கு தென்படும். அதனால எளிதாக கண்டுபிடிக்க முடியாது. திராட்சரசமும் மதுபானமும். விடை என்பது சிம்சோன். நசரேய விரதம் இருக்க வேண்டும். அவனுடைய தலைமயிர் சிரைக்கப்படக்கூடாது. அதே போல அவன் திராட்சரசமும் மதுபானமும் குடிக்க கூடாது என்பது தேவனுடைய திட்டமா இருந்தது. இதை குறித்து தூதன் அந்த பெற்றோருக்கு ஆலோசனை கூறினதை நம்ம வேதாகமத்தில் படிக்கிறோம். விடை என்பது சிம்சோன். இந்த நாளின் கடைசி கேள்விக்கு வந்துவிட்டோம். கோலும் தடியும். இது யாரு? கோலும் தடியும் யோசித்து பாருங்க. வசனத்திலே இந்த வார்த்தை வருவதை பார்க்கிறோம். அதற்கு சம்பந்தமான நபரை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். கோலும் தடியும். கடைசி கேள்வி. விடை என்பது தாவீது. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று இங்கே சொன்னதை நம்ம பார்க்கிறோம். 23ஆம் சங்கீதத்துல விடை என்பது தாவீது. ஓகே, யார் இவர்கள் என்ற தலைப்பின் கீழே 2 வார்த்தைகளை கொண்டு நபர்களை கண்டுபிடித்தோம். உற்சாகமாய் கலந்து கொண்டீர்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.